வெல்கம் டு TCS NQT series day 10. So இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா wave array. First given array 1 3 4 5 2 6 7. So this is my given array. என்னோட क्वेश्चनல எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. So என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா first element greater than second element எனக்கு இருக்கணும். So second element lesser than third element எனக்கு இருக்கணும். So third element greater than fourth element எனக்கு இருக்கணும். Fourth element lesser than fifth element இருக்கணும். So இந்த மாதிரி என்னோட சீரீஸ் என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா எனக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். So based on this condition நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட அரேல இருக்க வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். So this is my problem. So இது எப்படி இப்ப லாஜிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். So first நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட given arrayவை first நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார்ட் பண்றோம். So after sorting என்னோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. So after sorting எனக்கு இந்த மாதிரி என்னோட அரேஸ் இருக்கும். So என்னோட அரேஸ்ல இருக்க வேல்யூஸா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னோட கண்டிஷன் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்றோம். So இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா பை யூசிங் சிம்பிள் ஸ்வாப்பிங் மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்வாப் பண்ணலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டூ எலமெண்ட்ஸா நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்து ஸ்வாப் பண்றேன். ஸோ 2 1 அப்படின்றது ஸ்வாப் ஆகும். அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட் எடுக்கிறேன். ஸோ ஸ்வாப் பண்றேன். 4 and 3 அப்படின்றது ஸ்வாப் ஆகும். அகைன் என்ன பண்றேன் 5 and 6 நம்ம எடுத்து ஸ்வாப் பண்றோம். ஸோ 6 and 5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ லாஸ்டா எனக்கு 7 மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த 7 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டினோட கண்டிஷனை இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் செகண்ட் எலிமெண்ட். ஸோ இங்க கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்கு. ஆஃப்டர் தட் செகண்ட் எலிமெண்ட் லெஸ்ஸர் தென் தேர்ட் எலிமெண்ட். ஸோ இங்கேயும் எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஆஃப்டர் தட் தேர்ட் எலிமெண்ட் கிரேட்டர் தென் fourth element. இங்கேயும் எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஆஃப்டர் தட் fourth element lesser than fifth element. இங்கேயும் எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. இதே மாதிரி என்னோட சீரியஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு என்னோட கண்டிஷன் படி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபுல்லா அச்சீவ் ஆயிடுச்சு. லெட்ஸ் மூவ் டு த கோட். இப்போ நான் எக்லிப்ஸை ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இன் திஸ் கோட் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மெத்தட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட மெத்தட் நேம் என்ன அப்படின்னா சால்வ். ஸோ இந்த சால்வ் மெத்தட்ல நான் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயின் மெத்தட்ல இருந்து நம்ம அதை கால் பண்றோம். ஸோ பை யூசிங் என்னோட கிவன் அரேவை நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ் ஆனது இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இங்க ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசீவ் ஆயிட்டு ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் என்னோட மெத்தட் அப்படின்னா அரே வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த அரே வேல்யூவை நான் எதுல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ரிசல்ட்ல ஸ்டோர் பண்றேன். அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா பை யூசிங் ஃபார் ஈச் லூப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஸோ இன்சைட் த மெத்தட் என்னோட ப்ரோக்ராமோட லாஜிக்கை நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இங்க பாஸ் பண்ண அரே வேல்யூவை எனக்கு அன்சார்ட்டடா இருக்கும். அந்த அன்சார்ட்டடா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ சார்ட் பண்றோம். பை யூசிங் அரேஸ் டாட் சார்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சார்ட் பண்ணிக்கிறேன். இங்க அரேஸ் அப்படின்றத யூஸ் பண்றதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நம்ம இங்க வந்துட்டு சார்ட் பண்றதுக்கு அந்த மெத்தடை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் ஏஆர்ஆர். ஸோ இந்த லைன்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட அரேவை வந்துட்டு சார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் சார்ட்டிங் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா என்னோட டூ வேல்யூஸா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேல இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்றதுக்கு என்னோட ஹோல் அரேவையும் நம்ம டிராவர்சிங் பண்றதுக்காக பை யூசிங் ஃபார் லூப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஃபார் int I equal to 0 I less than or array dot length minus 1 I plus equal to 2. Because why here I am giving I plus equal to 2 means நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா டூ வேல்யூஸா நம்ம இங்க ஸ்வாப் பண்றோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க I plus equal to 2 அப்படின்றது ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துக்கிறேன். இன்சைட் த ஃபார் லூப் பேசிக் ஸ்வாப்பிங் லாஜிக்கை நான் ரைட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் பேசிக் ஸ்வாப்பிங் லாஜிக். ஸோ இங்க நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த டெம்பரரி வேரியபிள்ல யாரை ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஐயை நம்ம ஸ்டோர் பண்றோம். தென் நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் I plus 1ல இருக்க வேல்யூவை ஏஆர்ஆர் ஆஃப் ஐல நம்ம என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த லைன்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட டெம்ப்ல இருக்க வேல்யூவை நான் எதுல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் I plus 1ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டோர் பண்றோம். ஸோ திஸ் இஸ் லாஜிக் ஃபார் ஸ்வாப்பிங். ஸோ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் ஏஆர்ஆர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரன் திஸ் கோட். ஸோ என்னோட கோடை ரன் பண்றேன். ஸோ என்னோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா ஃபுல்லா எனக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. பேஸ்ட் ஆன் என்னோட கண்டிஷன் என்னோட வேல்யூஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த கோட்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
For more videos, subscribe to Elomatics. Thank you for watching.